பெரிய சிலிண்டர் 3 வாரத்துக்கு ஒன்று எனக்கு தேவைப்படும். சிறுசு 1 வாரத்துக்கு ஒன்று தேவைப்படும். அடுத்த வாரத்துல இருந்து எங்களுக்கு தட்டுப்பாடு வருமோ என்னமோன்னு பயமா இருக்கு. என்ன பண்ண முடியாது, கடையை லீவ் போட்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். இருக்கு சிலிண்டர் இல்லாததுனால இன்னைக்கே கஷ்டப்பட்டு சிலிண்டர் கிடைக்கல. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் எரிவாயு சிலிண்டர் விநியோகித்தல் கட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் உணவின் நகரமாக அறியப்படும் மதுரையிலும் அதன் தாக்கம் தென்பட தொடங்கியுள்ளது. விடிய விடிய இயங்கும் தள்ளுவண்டி உணவு கடைகளை நம்பி வாழும் நடுத்தர மக்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு பெரிய சவாலாக மாறியுள்ளது. சிலிண்டர் கிடைக்காவிட்டால் கடையை எப்படி நடத்துவது என்ற அச்சம் அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகியுள்ளது. தெப்பக்குளத்துல பானிபூரி கடை போட்டிருக்கேன், ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இன்னைக்கு தான் நியூஸ்ல பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த வாரத்துல இருந்து எங்களுக்கு தட்டுப்பாடு வருமோ என்னமோன்னு பயமா இருக்கு. இந்த வாரத்துல இருந்து தான் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அடுத்த வாரம் தான் அந்த இது வருமா என்னன்னு தெரியல. காயில இருந்து அந்த யோசனை தான் இருக்கான். தட்டுப்பாடு வந்தா கடை போட முடியாது, மண்ணெண்ணெய் கிடைக்காது, மண்ணெண்ணெய் அடுப்பு யூஸ் பண்ண முடியாது, என்ன செய்யறது அப்படின்னு யோசனையில தான் இருக்கு. அன்னைக்கு நியூஸ் பார்த்ததுல இருந்து காயில இருந்து எனக்கு அதே மைண்ட்ல போய்கிட்டு. என்ன பண்ண முடியாது, கடையை லீவ் போட்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். பாதிக்கிறோம், தொழில் பாதிக்கிறோம், எங்களுக்கு குடும்ப செலவுக்கு, பசங்க படிக்கிறாங்க, படிப்பு செலவெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் சிரமம் தான். நம்ம நடுத்தர மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க. மற்ற ஆளுகள் ஒன்றும் தெரியாது. நம்ம தான் அன்றாடம் காய்ச்சல் மாதிரி இன்னும் வேலை போய் சாப்பிட்றோம். நம்ம தான் ரொம்ப சிரமப்படுறோம். அந்த அளவுக்கு வாங்கி ஸ்டாக் பண்றதுக்கு நம்ம அந்த அளவுக்கு இல்லைல்ல. நம்மளும் காலி அனுப்புறதா வாங்க போறோம். அது என்ன என்னதான் இப்போ தெரியும். எந்த மாதிரினா இன்னும் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா எங்களுக்கு இங்கே தெப்பக்குளத்துல கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும், வியாபாரம் எங்களுக்கு கொஞ்சம் ஓடும். அந்த நேரம் சிலிண்டர் தட்டுப்பாடானா எங்களுக்கு கடை போட முடியாது. அப்போ எங்களுக்கு குழப்பம் பாதிக்கிறது மாதிரி இருக்கு. சிலிண்டர் இல்லாததுனால இன்னைக்கே கஷ்டப்பட்டு சிலிண்டர் கிடைக்கல. இன்னைக்கு கிடைக்காம கடையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சிலிண்டர் தீர்ந்து போச்சு. கடையில் போய் கேட்டால் கடைக்கே சிலிண்டர் இல்லை, சப்ளை இல்லை அப்படின்ட்டாங்க. ஆஃபீஸ்லேயே போய் கேட்டாங்க. அது வர கடைக்கு 3 நாள் வரும். நம்ம இப்போ கால் பண்ணுறோம். அது வரைக்கும் லீவு தான். என்ன ஒரு வருமானம் வந்து என்ன சிலிண்டர்லாம் கொண்ட மாதிரி போச்சு. இப்போ அதே மாதிரி போச்சு. இப்போ போனாங்க எப்படி இருந்துச்சு அதே மாதிரி போயிடும். அதுலேருந்து பழைய வாடகை போட்டு இந்த ரேட்டு தான் போட்டுக்கிறோம். போட்டு விலை குடிச்சுன்னா போட்ட வேண்டியது தான். நம்மளும் பார்க்கலாம், மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணால் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் போட முடியாது. பானிபூரி காளான் அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கலாம். எங்களுக்கு அதிகமாக காசு கிடைக்கிறது வந்து அந்த ரைஸ் நூடுல்ஸில் தான் கிடைக்கும். இது பானிபூரி காளான் 30 ரூபா தான் போடுறோம், அது 80 ரூபா போடுறோம். அதனால இது மட்டும் ஓட்டுனா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ரைஸ் நூடுல்ஸ் சேர்த்து போட்டால் தான் வருமானம் கொஞ்சம் டெய்லி கிடைக்கும். பையங்க 2 பேரும் காலேஜ் போயிட்டு வந்து அதில் தான் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். அவங்க வர செலவுக்கும் பார்க்கணும், எங்கள் குடும்பத்துக்கும் பார்க்கணும். அப்படிங்கும்போது டெய்லி வருமானம் அது ரைஸ் நூடுல்ஸ் சேர்த்து போட்டால் தான் வருமானம் சரியாக வரும். சிலிண்டர் கிடைக்கலன்னா எங்களுக்கு அது போடுறது கஷ்டமாக இருக்கும்.